இந்த படம் ஒரு ஜோடி சுற்றுலா பயணிகளை காட்டுவதன் மூலம் தொடங்குகிறது. அந்த பெண்ணின் பெயர் ஹைதர். அவள் தன் குழுவுடன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தாள். ஆனால் அவர்கள் நீண்ட நேரம் தூங்கியதால் அந்த குழு அவர்களை விட்டுவிட்டுச் சென்றது. இதை பயன்படுத்திக் கொண்டு இந்த மக்கள் கடற்கரைக்கு வருகிறார்கள். இதனால் அவர்கள் சுறா விளிம்பு அனுபவத்தை பெற முடியும். அதாவது அவர்களை ஒரு கூண்டில் அடைத்து தண்ணீரில் விடுவார்கள். அவர்கள் சுறாவை நெருக்கமாக பார்க்கும் அனுபவத்தை பெறுவார்கள். இப்போது அவர்கள் வந்த மனிதனின் பெயர் டக்கர். அவர் இந்த சுறா அனுபவத்திற்கு டக்கர் அனுபவம் என்று பெயரிட்டிருந்தார். அவர் தற்போது அங்கு இல்லை. எனவே இருவரும் அவரது நண்பர்களில் ஒருவரிடம் சென்றனர். அவர் டக்கர் சில நாட்கள் ஓய்வெடுக்க விரும்புகிறார். அதனால்தான் அவர் உங்களை அனுபவத்திற்கு அழைத்துச் செல்ல மாட்டார் என்று கூறினார். ஆனால் இதற்கிடையில் டக்கர் தானே வருகிறார். அவர் மிகவும் உற்சாகமாக தோன்றினார். நான் உங்களை எப்படி அப்படி அழைத்துச் செல்லாமல் இருக்க முடியும் என்று அவர் கூறுகிறார். நான் நிச்சயமாக உங்கள் இருவருக்கும் அந்த அனுபவத்தை பெறச் செய்வேன். அதன் பிறகு அவர் இருவரையும் படகில் உட்கார வைத்து கடலுக்குச் சென்றார். குழந்தை பருவத்தில் நான் ஒரு சுறா தாக்குதலில் இருந்து தப்பித்தேன் என்று அவர் அவர்களிடம் கூறுகிறார். அதாவது நான் உயிர் பிழைத்தேன். அதன் அடையாளங்கள் இன்னும் என் உடலில் உள்ளன. இதைச் சொன்ன பிறகு அவர் அந்த அடையாளங்களையும் அவர்களுக்கு காட்டுகிறார். அன்றிலிருந்து எனக்கு சுறாக்கள் மீது ஒரு விசித்திரமான பற்று ஏற்பட்டதாக அவர் கூறினார். இதைக் கேட்ட ஹைதர், இந்த வேலை உங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது உங்களுக்கு மிகவும் பயங்கரமான அனுபவமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு சுறா தாக்குதலில் இருந்து தப்பித்தீர்கள். இப்போது நீங்கள் அவர்களுடன் வேலை செய்ய வேண்டும். உங்களிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அவர் கடலை பார்த்திருக்கவே மாட்டார். இதற்கு டக்கர் இல்லை. அது சுறாவின் தவறு அல்ல என்றார். சரி, இப்போது அவர் கடலில் ரத்தத்தை வீசுகிறார். இரண்டையும் ஒரு கூண்டில் வைத்து தண்ணீரில் விடுகிறார்கள். இதன் காரணமாக பல சுறாக்கள் அவற்றைச் சுற்றி வருகின்றன. இது சுறா வயது அனுபவமாகும். அதில் அவர்கள் சுறாவை மிக நெருக்கமாக பார்க்கிறார்கள். அந்த நபர் பீதியடையாமல் பயப்படாமல் இருக்கும் வரை சுறா கோபப்படவோ அல்லது தாக்கவோ இல்லை என்பதில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இருவரும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறார்கள். டக்கர் தனது உண்மையான நிறத்தை காட்டும்போது அவருக்கு நன்றி தெரிவித்த பிறகு அவர்கள் வெளியேறவிருந்தனர். திடீரென்று அவன் ஹைதரின் நண்பனின் கழுத்தில் குத்தி மீண்டும் தண்ணீரில் வீசுகிறான். இதை பார்த்த ஹைதர் உதவிக்காக சத்தமாக கத்தத் தொடங்குகிறான். ஆனால் நடுக்கடலில் அவள் குரலை கேட்க யாரும் இல்லை. இப்போது டக்கர் அவளை ஒரு பேய்த்தனமான புன்னகையுடன் பார்க்கத் தொடங்குகிறான். டக்கர் அவளுக்கு என்ன செய்தார்? இது இப்போதைக்கு காட்டப்படவில்லை. காட்சி மாறுகிறது. இந்த முறை கதையின் முக்கிய கதாபாத்திரமான ஜெஃப் என்ற அமெரிக்க பெண்ணை பார்க்கிறோம். அவள் கடலில் உலாவுகிறாள். அவள் ஒரு சர்ஃப் போர்டின் உதவியுடன் கடல் அலைகளில் ஓடுகிறாள். அதன் பிறகு அவள் முன்னால் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்குச் செல்கிறாள். அங்கு அவள் ஒரு முகவராக இருந்த ஒரு பையனைச் சந்திக்கிறாள். அவளுடைய கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அதனால்தான் அவளுக்கு உதவி தேவை. இப்போது ஜெஃப் ஒரு பெரிய கேம்பர் வைத்திருக்கிறாள். அதில் அவள் வசிக்கிறாள். ஆனால் அவள் மக்களிடமிருந்து விலகியிருக்க விரும்புவதால் அவளுக்கு உதவ அவள் தயாராக இல்லை. ஆனால் முகவர் பையன் தொடர்ந்து வற்புறுத்தியதால் ஜெஃப் அவனுக்கு உதவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவனை தன் வேனில் ஏற்றிச் செல்ல அழைத்துச் சென்றாள். இந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் பேசினர். அவர்கள் ஒருவரையொருவர் விரும்பத் தொடங்கினர். இருவருக்கும் சர்ஃபிங் ரொம்ப பிடிச்சிருந்ததால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அதிக நேரம் செலவழிக்க விரும்பினாங்க. அதனாலதான் பையனின் வீட்டுக்கு வெளியே இருந்த வேனில் தங்கி நல்லா பொழுதைக் கழிச்சாங்க. இதற்கிடையே ஜெஃபின் நண்பன் சர்ஃப் போர்டுக்கு பொருத்த பயன்படுத்தப்பட்ட துணியை வெளியே எறிந்தான். இப்போ ஜெஃபின் நண்பன் இந்த உறவை பத்தி ரொம்ப சீரியஸா ஆகிட்டான். அதனாலதான் ஜாஃபரிடம் நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றான். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம சமைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா ஜெஃபின் பழக்கம் வேற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் ஒரே இடத்துல இருக்க அவளுக்கு பிடிக்காது. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள கூட போகல. பையன் சாப்பாடு சமைக்க வீட்டுக்குள்ள தனியா போறான். அவன் திரும்பி வந்தப்ப ஜெஃப் வேனை எடுத்துட்டு போயிட்டான். அது அந்த ஏழையின் மனச உடைச்சிடுச்சு. அவங்க அவளை மிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப ஜெஃப் நேரா கடற்கரைக்கு சர்ஃபிங் செய்ய போறா. இப்போ அவ சர்ஃப் போர்டில் துடுப்புகளை வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவங்க தோழி துடுப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனாலதான் அவ அங்க நின்னுட்டு இருந்த லாரியில துடுப்புகளை தேட ஆரம்பிச்சாங்க. அதுதான் டக்கரின் லாரி. அதுதான் இப்போ பின்னாடி வருது. இப்போது அவன் அவளுக்கு துடுப்புகளை கொடுத்தான். ஆனால் உரையாடலில் முக்கியமான விஷயங்களையும் அவளிடம் வெளிப்படுத்துகிறான். அவள் தனியாக இருக்கிறாளா அல்லது யாரிடமாவது இருக்கிறாளா என்பது போல. இதற்கு பிறகுதான் அவன் அடுத்த நகர்வை மேற்கொள்வான். ஹைதரையும் அவனது நண்பனையும் தங்கள் குழு அவர்களை விட்டுச் சென்றதை வெளிப்படுத்தச் செய்தது போல. ஆனால் ஜாஃபர் அவனது வார்த்தைகளுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை. அதனால்தான் அவன் எரிச்சலடைந்து தன் லாரியுடன் அங்கிருந்து வெளியேறுகிறான். அப்போதுதான் ஜாஃபருக்கு அவனது அதே நண்பனிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அவன் நாம் இருவரும் சந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தான். இப்போது ஜாஃபரும் அவனை அழைக்க விரும்பினான். ஆனால் அவன் தன் உணர்வுகளை அடக்கி மறுத்துவிட்டான். இது அவன் செய்த மிகப்பெரிய தவறு. ஏனென்றால்
அப்போது தக்கர் பின்னால் இருந்து வந்து அவனை பிடித்து மயக்கமடையச் செய்த பிறகு அவனை தன்னுடன் அழைத்துச் செல்லத் தொடங்குகிறான். அவன் ஜாஃபரை காரில் வைத்திருந்தான். நீண்ட தூரம் பயணித்த பிறகு அவனை படகில் ஏற்றிவிட்டு கடலுக்குள் செல்கிறான். மறுநாள் காலையில் அவனது நண்பனும் அங்கு செல்கிறான். ஆனால் அவனால் ஜாஃபரை எங்கும் பார்க்க முடியவில்லை. அவனது வேன் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அவன் தன் எண்ணுக்கு அழைக்கிறான். பின்னர் வேனின் உள்ளே இருந்து மோதிரம் வந்து கொண்டிருந்தது. உண்மையில் டக்கர் இங்கேயும் புத்திசாலித்தனத்தை காட்டினார். அவர் சர்ஃப் போர்டை எங்காவது எறிந்துவிட்டு ஜாஃபர் நீரில் மூழ்கி இறந்துவிட்டார் என்று எல்லோரும் நினைக்கும் வகையில் அதை வேனுக்குள் விட்டுவிட்டார். மறுபுறம் ஜாஃபர் சுயநினைவு திரும்பியதும் அவள் படகின் கீழே உள்ள அறையில் தன்னை காண்கிறாள். அவளுடைய வாய் கட்டுப்போடப்பட்டு அவளுடைய கைகள் படுக்கையில் கட்டப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்த படுக்கையில் ஹைதர் கட்டப்பட்டிருந்தார். நிலைமையை புரிந்து கொள்ளாமல் ஜாஃபர் சத்தமாக கத்த ஆரம்பித்தான். ஆனால் கடலின் நடுவில் அவள் சொல்வதைக் கேட்க யாருமில்லை. ஹைதரும் இதை அவளுக்கு விளக்கினான். ஜாஃபர் கைவிலங்குகளைத் திறக்க ஏதாவது தேடத் தொடங்கினார். முடி ஊசிகள் அல்லது கூர்மையான பொருட்கள் போன்றவை. ஆனால் அவர்களிடம் அப்படி எதுவும் இல்லை. பின்னர் ஜெஃப்பின் கண்கள் முன்னாலிருந்த சுவரில் விழுந்தன. அங்கு ஒரு பெண்ணின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவள் ஒரு கணம் மரத்துப் போனாள். ஏனென்றால் ஜெஃப் தனக்கு முன் இங்கே ஒரு பெண் கட்டப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டாள். அவள் தப்பிக்க முடியாது என்று உறுதியாக இருந்தபோது நம்பிக்கையை இழந்த பிறகு சுவரில் தன் பெயரை எழுதியது யார்? இப்போது ஜாஃபர் விடுபட எல்லாவற்றையும் முயற்சிக்கிறார். ஆனால் ஹைதர் எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் செய்துவிட்டதால் அப்படியே படுத்துக் கொள்கிறார். அதனால் அவள் சோர்வாகவும் தோல்வியுற்றவளாகவும் படுத்துக் கொள்கிறாள். இதற்கிடையில் டக்கர் மேலே அமர்ந்து வசதியாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். ஜெஃப் ஹைடரிடம், யாராவது உன்னை தேடுவார்களா? ஹைதர் என்னுடன் ஒரு பையன் இருந்ததாகச் சொல்கிறார். அவன் என்னை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த படகில் அவனுக்கு ஏதோ மிகவும் மோசமானது நடந்தது. இதைக் கேட்ட ஜெஃப் டக்கர் அவனையும் கொன்றிருக்க வேண்டும் என்று யூகித்தான். பின்னர் ஹைதர் அவளிடம், யாராவது உன்னை கண்டுபிடிக்க வருவார்களா என்று கேட்கிறார். ஜாபர், அவர்கள் வந்திருக்கலாம், ஆனால் இப்போது அவர்கள் வரமாட்டார்கள் என்று பதிலளிக்கிறார். ஆனால் அவரது நண்பர் இன்னும் அவளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் மீண்டும் குழப்பமடையத் தொடங்கினார். பின்னர் ஜெஃப்பின் வேன் எடுத்துச் செல்லப்படுவதைக் காண்கிறார். அவர் அதை மிகவும் விசித்திரமாகக் காண்கிறார். இது ஜெஃப்பின் வீடு என்று அவர் நினைக்கிறார். அவர் இல்லாமல் அவள் எங்கே வாழ்வாள்? அவரது கவலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவர் நேராக காவல் நிலையத்திற்குச் செல்கிறார். அங்கிருந்து ஜெஃப்பை தேடத் தொடங்குகிறார். மறுபுறம் ஜெஃப் விடுவிக்கப்படாத போது இரவு முழுவதும் போராடிய பிறகு அவள் விரக்தியுடன் அங்கேயே அமர்ந்தாள். பின்னர் ஹைதர் அணிந்திருக்கும் ஆடைகளில் ஒரு கம்பி இருப்பதை அவள் கவனிக்கிறாள். டக்கர் அவர்களுக்கு ரொட்டி மற்றும் தண்ணீரை கொண்டு வரும்போது அவள் கம்பியால் கைவிலங்குகளை திறக்கப் போகிறாள். இப்போது அறை முழுவதும் மிகவும் சூடாக இருந்ததால் ஹைதர் விரைவாக தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். ஆனால் அவள் தாளுடன் தன்னை மறைத்துக் கொண்ட விதத்தைக் கண்டு டக்கர் சந்தேகப்படத் தொடங்குகிறார். ஆனால் அவர் தாளை கழற்றுவதற்கு முன்பு ஜாஃபர் தனது கவனத்தை தன் பக்கம் திருப்புகிறார். எனக்கு என் உணவை கொடுங்கள், எனக்கு மிகவும் பசிக்கிறது. அவளும் விரைவாக தண்ணீரை குடிக்கிறாள். டக்கரும் அவளை கொஞ்சம் பயமுறுத்திய பிறகு அங்கிருந்து செல்கிறார். அவர் சென்ற பிறகு ஜாஃபர் மீண்டும் சுகாதாரச் சங்கிலியை திறக்க முயற்சிக்கிறார். ஆனால் டக்கர் தண்ணீரில் மயக்க மருந்து கலந்ததால் அவள் கண்கள் மூடத் தொடங்குகின்றன. இப்போது அவள் விடுதலையாகி விடுகிறாள். அவள் சிக்கிக் கொள்கிறாள். அதில் இருவரும் மயக்கமடைந்தனர். ஜாஃபர் சுயநினைவு திரும்பியதும் அவள் மேல் தளத்தில் ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டிருப்பதைக் காண்கிறாள். முன்னால் இருக்கும்போது ஹைதர் ஒரு பட்டையில் கட்டப்பட்டிருந்தார். அதாவது ஒரு பெல்ட்டில் தொங்கவிட வாத்து முன்னால் ஒரு கேமராவையும் அமைத்திருந்தார். எல்லாவற்றையும் பதிவு செய்ய இதையெல்லாம் ஒரு துப்பாக்கிச் சூடு என்று அழைத்தார். இங்கே அவர் ஹைதரின் தலைமுடியை வெட்டி அவரிடம் முட்டாள்தனமாக பேசத் தொடங்குகிறார். கடவுள் மேலே இல்லை, கீழே தண்ணீருக்குள் இருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். அதாவது அவர் சுறாக்களை கடவுள் என்று அழைத்தார். சுறாக்கள் மோசமானவர்கள் அல்ல, ஆனால் மனிதர்கள் மோசமானவர்கள் என்றும் அவர் கூறுகிறார். அவைதான் அவற்றை கொல்கின்றன. இதன் பிறகு அவர் தண்ணீரில் இரத்தத்தை ஊற்றுகிறார். இதனால் சுறாக்களும் வந்து ஒரு கயிற்றின் உதவியுடன் ஹைதரை தண்ணீரில் விட்டுவிடுகிறார். இப்போது இரத்தம் வந்தது. ஹைதர் மேலிருந்து போராடிக் கொண்டிருந்தார். அதனால்தான் சுறா கோபமடைந்தது. அது அவளை கடுமையாகத் தாக்கி அவள் உடலை பிரித்து மேல் பகுதியை கீழ்ப்பகுதியை பிரிக்கிறது. இதனால் அவள் வேதனையுடன் இறந்து தன் மரணத்தை தனது கேமராவில் பதிவு செய்கிறாள். ஆனால் இதையெல்லாம் தன் கண்களால் பார்த்து ஜாஃபர் பயந்து போனார். அழுகையில் அவள் மற்றும் ஹைதரின் பெயரையும் சுவரில் எழுதுகிறாள். பின்னர் இங்கே 1 அல்லது 2 பெண்களின் பெயர்கள் எழுதப்படவில்லை, ஆனால் பல பெண்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதை அவர் கவனிக்கிறார். செல்லமாக வளர்க்கப்பட்ட பிறகு அவர்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டன. அதாவது டக்கர் ஒரு பைத்தியம் மட்டுமல்ல, அவர் ஒரு தொடர் கொலையாளியும் கூட. மேலும் அவர் பல சுற்றுலா பெண்களை தனது பலியாக ஆக்கி கொடூரமாக கொன்றுள்ளார். இதற்கு ஆதாரமாக மேலே வைக்கப்பட்டிருந்த பல டேப்கள் இருந்தன. அதில் அந்த பெண்களின் இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன.
இருந்தன. ஒவ்வொரு டேப்பிலும் இறக்கும் பெண்ணின் முடி இருந்தது. ஹைதரின் புதிய டேப் இவற்றுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஜாஃபரின் டேப். கடலில் ஹைதரின் உடலில் எஞ்சியிருப்பதை பார்ப்போம். இது மிகவும் வேதனையான காட்சி. ஜெஃப்பின் நண்பர் சர்ஃபிங் செய்த பிறகு கடற்கரையில் இன்னும் அலைந்து கொண்டிருந்தார். அங்கு அவர் ஜெஃப்பின் சர்ஃப் போர்டை கண்டுபிடித்தார். இது அவரது பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது. அவரது எல்லா பொருட்களும் அருகிலேயே இருப்பதாக அவர் நினைக்கிறார். பின்னர் ஜெஃப் எங்கே? இரவில் டக்கர் மீண்டும் ஜெஃப்பிற்கு தண்ணீர் மற்றும் படுக்கையுடன் கீழே வந்தார். ஆனால் கோபத்தில் இருந்த ஜெஃப் தட்டில் உதைத்து அதை கீழே போட்டுவிட்டு, முகத்தில் நீ ஒரு சுறா என்று நினைக்கிறாய் என்று கூறுகிறான். இல்லையா? ஆனால் நீ சுறா இல்ல, நீ ஒரு புழு, வெறும் புழு, பைத்தியக்கார புழு. இதைக் கேட்டு டக்கர் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினான். இப்போது ஜெஃப் அங்கே கிடந்த வாளியை உடைக்கிறான். அதன் உதவியுடன் தான் ஒரு கூர்மையான ஆயுதத்தை உருவாக்கினான். ஏனென்றால் டக்கர் நிச்சயமாக மீண்டும் வருவான் என்று அவனுக்கு தேயோன் தெரியும். இப்போது ஜெஃப் தண்ணீர் குடிக்கவில்லை. எனவே டக்கர் அவனுக்கு மயக்க ஊசி போடச் செல்கிறான். அவன் அருகில் வந்தவுடன் ஜெஃப் அந்த கூர்மையான ஆயுதத்தை அவன் கழுத்தில் செருகுகிறான். அதனால் அவன் பின்வாங்குகிறான். ஜெஃப் விரைவாக சாவியை எடுத்து தன்னை திறந்து அங்கிருந்து ஓடத் தொடங்குகிறான். ஆனால் அதற்குள் டக்கரும் அவள் காலில் ஊசி போடுவதில் வெற்றி பெற்றான். அவள் ஓடினாள். ரேடியோ மூலம் உதவி கேட்டாள். ஆனால் மறுபக்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. பின்னர் அவள் முன்னால் ஒரு படகை பார்த்தாள். அதனால்தான் அவள் சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். அதனால் அவர்களின் கவனம் அதன் மீது திரும்பியது. ஆனால் அந்த படகில் ஒரு விருந்து நடந்து கொண்டிருந்தது. அதனால் குரல் அங்கு செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. இதற்கிடையில் டக்கரும் மேலே வருகிறது. அவனை பார்த்த ஜாபர் தனது கேமராவை எடுக்கிறார். கேமராவை பற்றி அவர் மிகவும் கவலைப்படத் தொடங்கினார். எனவே ஜாபர் அதை தண்ணீரில் வீசுகிறார். அதன் பிறகு அவளே தண்ணீரில் குதிக்கிறாள். முன்னால் இருக்கும் படகை அடைவாள் என்ற நம்பிக்கையுடன். ஆனால் நடுவில் அவள் மயக்கமடைந்தாள். பின்னர் டக்கர் அவளை மீண்டும் பிடித்து மீண்டும் அழைத்து வந்து மீண்டும் படகில் கட்டுகிறான். இப்போது வெளிப்படையாக அவனிடம் கேமரா இல்லை. அதனால் அவன் ஜாஃபரை எப்படி பதிவு செய்வான்? அவனால் அவனது மரணத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் அவனையும் கொல்ல மாட்டான். இதை நினைத்து ஜாஃபர் முழு திட்டத்தையும் செய்தான். அதனால்தான் இப்போது தக்கர் ஒரு புதிய கேமராவை கொண்டு வருவதற்காக கரைக்குத் திரும்புகிறான். ஜாஃபரை படகில் கட்டி லாரியுடன் செல்கிறான். இதற்கிடையில் காவல்துறையும் ஜாஃபரை தேடுகிறது. ஆனால் அவனது நண்பன் இன்னும் நிம்மதியாக இல்லை. அதனால்தான் அவன் தன் காரில் அமர்ந்து பார்க்கிங் லாட்டின் சிசிடிவி காட்சிகளை பார்க்கத் தொடங்குகிறான். அதில் ஜாஃபரின் லாரிக்கு அருகில் டக்கரின் லாரி இருப்பதை பார்க்கிறான். அதில் டக்கர் எக்ஸ்பீரியன்ஸின் லோகோவை பார்த்து சிறிது தேடுகிறான். அந்த இடத்தின் சரியான முகவரியை பெற்ற பிறகு இறுதியாக அந்த படகை அடைகிறான். அவன் உள்ளே வந்ததும் கீழே இருந்து ஜாஃபர் கத்துவது கேட்டது. அதனால்தான் அவன் விரைவாக கதவை உடைத்து உள்ளே வந்து இறுதியாக ஜாஃபரை அடைகிறான். அவனை பார்த்ததில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். அதே நேரத்தில் எந்த துப்பும் இல்லாமல் அவன் எப்படி என்னை தொடர்பு கொண்டான் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். இது சாத்தியமற்றது என்றாலும், குறிப்பாக நான் அவனை விட்டுச் சென்றிருந்தபோது அவனுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதபோது. ஆனால் அவளுடைய தோழி சொன்னது உண்மையாகிவிட்டது. நாங்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக சந்தித்தோம். ஜாஃபர் அவளிடம் சீக்கிரம் மாடிக்குச் சென்று ஏதாவது கொண்டு வந்து நான் சுதந்திரமாக இருக்க முடியும், விரைவில் போலீஸை அழைக்கச் சொல்கிறான். இப்போது அவனுடைய நண்பன் போன் செய்யும்போது மேலே செல்ல ஆரம்பித்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக டக்கர் மாடிக்கு வந்து அவனை பிடித்தான். காவல்துறை ஏற்கனவே அழைக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அவன் எதுவும் சொல்வதற்குள் டக்கர் அவனது தொலைபேசியை உடைத்தான். பின்னர் அவனை அடித்து காயப்படுத்தினான். ஆனால் எப்படியோ ஜெஃப்பின் நண்பனும் அவனை தாக்கி அடித்து கழுத்தை நெரித்து கொல்லத் தொடங்கினான். அப்போது டக்கரின் நண்பன் பின்னாலிருந்து வந்து அவனை தாக்கினான். ஏனென்றால் டக்கர் எவ்வளவு மோசமானவன், அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாது. ஜெஃப் கத்துவதை பார்க்கும்போது அவனுக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் என்ன பயன்? ஏனென்றால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. டக்கர் தன் தலையில் ஒரு கொக்கியை வைத்து அதனால் அவன் அந்த இடத்திலேயே இறந்தான். கரையில் இருப்பது சரியாக இருக்காது என்று டக்கர் நினைத்தான். அதனால்தான் அவர் ஒரு படகில் ஒரு வெறிச்சோடிய தீவுக்குச் செல்லத் தொடங்கினார். மேலும் ஜெஃப்பின் நண்பரை ஜெஃப்பின் பக்கத்து படுக்கையில் கட்டி வைத்தார். அவரது நண்பர் ஜாஃபரிடம் தனது இதயத்தை வெளிப்படுத்தவிருந்தபோது டக்கர் வந்து இருவரையும் மேலே கொண்டு வருகிறார். ஏனெனில் இன்று ஒரு குறிப்பை பதிவு செய்ய அவர்களில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருந்தார். அவர் தனது நண்பரின் உடலை சுறாக்களை ஈர்க்கும் தண்ணீரில் வீசுகிறார். பின்னர் ஒரு கயிற்றின் உதவியுடன் ஜாஃபரின் நண்பரையும் தண்ணீரில் இறக்குகிறார். சுறாக்கள் அவருக்கு மிக அருகில் இருந்தாலும் ஜாஃபருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர் சிறிதும் பயப்படாததால் அவருக்கு தீங்கு விளைவிக்க முடியவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். அவர் பயந்து போராடத் தொடங்கினால் அவர் நிச்சயமாக தாக்கப்பட்டிருப்பார். இப்போது அவர் சொல்வது முற்றிலும் சரி என்பதால் டக்கர் அவரை வெளியே அழைத்துச் சென்று வேறு முறையை முயற்சிக்க மீண்டும் படகில் கொண்டு வருகிறார். இந்த முறை அவர் ஜாஃபரின் நண்பரின் உடலில் பல வெட்டுக்களைச் செய்து பின்னர் அவரை தண்ணீரில் விட்டுவிட்டார். அதாவது இப்போது அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு. ஆனால்
பின்னர் டக்கர் ஜாஃபரை தேடிக் கொண்டிருந்த ஹெலிகாப்டர் அங்கு வருவதை கவனிக்கிறார். அதனால்தான் அவன் இருவரையும் மீண்டும் கீழே இறக்கி கட்டி வைக்கிறான். இப்போது அவனுடைய நண்பனின் உயிர் சுறாவிடமிருந்து காப்பாற்றப்பட்டது. ஆனால் அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இரத்தப்போக்கு காரணமாக அவன் இறந்திருக்கலாம். அவனுடைய நிலையை பார்த்த ஜாஃபர் கைவிலங்குகளிலிருந்து அவன் கையை எடுக்க மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறான். ஆனால் அது பயனற்றது. இப்போது அவளால் வேறு எதையும் யோசிக்க முடியவில்லை. அவள் தன் கையை வெளியே எடுக்க அவள் கட்டைவிரலை உடைக்கிறாள். ஆனால் அப்போதும் கை வெளியே வரவில்லை. பின்னர் அவள் இன்னும் ஆபத்தான ஒன்றைச் செய்தாள். அவள் மீதமுள்ள கட்டைவிரலை தன் பற்களால் பிரித்தாள். அவன் நிறைய கஷ்டப்பட்டாலும் இப்போது அவன் சுதந்திரமாக இருக்கிறான். பின்னர் தக்கரும் இங்கே வருகிறாள். அவனை மயக்கமடையச் செய்ய அவள் அவனை தவிர்த்துவிட்டு அறையை விட்டு வெளியே செல்கிறாள். அவள் அவனை உள்ள பூட்டுகிறாள். ஆனால் தக்கர் மிகவும் புத்திசாலி. வெளியே வர அவனுக்கு இன்னொரு வழி தெரியும். மேலே வந்தவுடன் ஜாஃபர் படக ஸ்டார்ட் செய்கிறான். ஆனால் டக்கர் அறையிலிருந்து வெளியே வந்து முழு அமைப்பையும் மூடுகிறான். இப்போது வேறு வழியில்லை. அதனால்தான் அவள் டக்கருடன் மோதுகிறாள். நீண்ட நேரம் அவனுடன் சண்டையிட்ட பிறகு அவள் தண்ணீரில் குதிக்கிறாள். திருமணம் நடந்து கொண்டிருந்த முன்னால் உள்ள தீவுக்குச் செல்ல. ஆனால் அவள் கையில் ரத்தம் வழிந்ததால் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தன. தண்ணீரில் ஒரு சுறா இருந்தது. டக்கரும் பின்னால் இருந்து ஒரு சிறிய படகோடு வந்து கொண்டிருந்தான். இதையும் மீறி தண்ணீரிலிருந்து தீவுக்கு வர அவள் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறாள். ஆனால் அவள் எதுவும் செய்ய முடிவதற்குள் டக்கர் பின்னால் இருந்து வந்து அவளை பிடிக்கிறான். மீண்டும் ஒரு முறை அவளை மயக்கமடையச் செய்து மீண்டும் படகிற்கு அழைத்து வருகிறான். மிகப்பெரிய ஆபத்து தன் நண்பன் அல்ல, ஜாஃபர் என்பதை அவன் உணர்ந்தான். எனவே இந்த முறை அவன் தன் நண்பனை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து படிகளின் உதவியுடன் ஜாஃபரை தொங்கவிட்டான். அப்போதுதான் ஒரு பெரிய வெள்ளை சுறா அங்கு வந்தது. அதன் காரணமாக மற்ற சுறாக்கள் அங்கிருந்து சென்று விடுகின்றன. இன்று அவருடைய நிகழ்ச்சி மிகப்பெரியதாக இருக்கப் போகிறது. அதை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தார். ஏனென்றால் குழந்தை பருவத்தில் அவரையும் ஒரு வெள்ளை சுறா தாக்கியது. இப்போது அது ஜாஃபரை தண்ணீரில் விட்டுவிடுகிறது. ஆனால் ஜாஃபர் நிதானமாக இருந்ததால் அவர் இன்னும் உயிர் பிழைத்தார். பின்னர் அவர் ஈட்டியால் அடித்து சுறாவை தூண்டத் தொடங்கினார். பின்னர் பாலா தவறுதலாக ஜாஃபரிடம் செல்கிறார். அவள் விடுபட்டு தண்ணீருக்குள் செல்கிறாள். அங்கு அவள் வெள்ளை சுறாவை மிக நெருக்கமாக பார்க்கிறாள். இப்போது சுறா அவளுக்கு அருகில் வருகிறது. ஆனால் எந்த தீங்கும் செய்யாமல் சென்று விடுகிறது. அவளுடைய கையில் ரத்தம் வடிந்தாலும் சுறாவிலும் ஒரு வெட்டுக் குறி இருப்பதை ஜாஃபர் காண்கிறார். அதாவது அவர் சுறாவிலிருந்து தப்பியவர். அவர் எந்த விலங்கிலிருந்தும் தப்பியவர் அல்ல, மனிதர்களிடமிருந்து தப்பியவர். அதனால்தான் இந்த படத்தில் மனிதர்கள் ஆபத்தான விலங்குகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது விலங்குகளை இரக்கமின்றி கொல்லும் ஆபத்தான விலங்குகள். அவர்கள் மனிதர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. இப்போது இதை பார்த்ததும் ஜாஃபர் மீண்டும் ஒருமுறை தைரியம் பெற்று படகில் ஏறுகிறார். அவள் டக்கரை ஈட்டியால் தாக்குகிறாள். அதனால் அவர் தண்ணீரில் விழுகிறார். இப்போது சூரா அவரை அதன் வாயில் பிடித்து அங்கிருந்து அழைத்துச் செல்கிறது. அது அவனை இரக்கமின்றி தின்னத் தொடங்குகிறது. அவன் ஒரு பயங்கரமான மரணத்தை அடைகிறான். இந்த முறை சிறந்த டேப் டக்கரின் உயிராலானது, முற்றிலும் அழகானது. ஆனால் இதற்கிடையில் ஜாஃபரும் தண்ணீரில் விழுகிறான். இதை பார்த்த அவளுடைய நண்பன் மிகவும் வருத்தப்பட்டான். ஏனென்றால் அவளும் இறந்து விடுவாள் என்று அவன் உணர்ந்தான். அவனும் மிகவும் சோகமாக இருந்தான். ஆனால் எப்படியோ ஜாஃபர் மீண்டும் வெளியே வந்து தன் தோழியை கவனித்துக் கொண்டான். ஏனென்றால் அவள் மிகவும் துணிச்சலான பெண். ஜாஃபர் ஒரு தீப்பொறியை ஏற்றி அந்த வழியாகச் செல்லும் படகை அழைக்கிறான். அது அதிர்ஷ்டவசமாக அவர்களை பார்த்து உதவிக்கு வருகிறது. இந்த வழியில் தனது துணிச்சலால் ஜாஃபர் தன் மற்றும் தன் நண்பனின் உயிரை காப்பாற்றினான். இத்துடன் இந்த படத்தின் கதை இங்கே முடிகிறது.